ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, நம்மாழ்வார் அஞ்சாம் பத்தில் 1ஆம் திருமொழியில் பெருமாளை பற்றின அழகான ஒரு பாசுரம் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்த விண்ணவராலும் நிலத்தேவர்களான வேதியர்களாலும் பூலோகத் தேவர்கள் பூலோகத் தேவர்களாலேயும் பொருந்தி வணங்கப்படுகின்றன எம்பெருமான் இந்த நாளில் அடியேன் நெஞ்சத்தில் நிலை நின்றார். அவர் கெண்டை மீன் போல விழிகளையுடைய மங்கையரும் பெரும் செல்வமும் நல்ல குழந்தைகளும் உயர்வான பெற்றோரும் இனி எனக்கு அவரே அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன வேணும்? ஆவார் ஆர்த்துணை என்று அலைநீர் கடலுழந்தும் நாவாய் போல் பிறவி கடலில் நின்று நாளது தூங்க தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆ என்று அருள் செய்து அடியேனோடும் ஆளானே அப்படிங்கிறாரு. அலையில் வீசும் இந்த கடல் அழுந்தும் கப்பலில் உள்ளோர் இப்போது யார் உதவி செய்வார் என்று பயத்தோடு தேடுவாங்க. அதுபோல் பிறவிக்கடலில் நின்று நான் தவிக்க தேவாதி தேவன் அழகிய வடிவோடு திருச்சக்கரம் பாஞ்சசன்னியத்தோடு ஆ ஆ என்றபடி இரக்கத்துடன் அடியனோடு கலந்து கொண்டார் என்கிறார் நம்மாழ்வார். ஆவார் ஆர்த்துணை என்று அலைநீர் கடலுள் எழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் ஏந்தி சங்கினோடும் ஆ என்று அருள் செய்து அடியனோடும் ஆனேனே. இந்த மாதிரி பாஞ்சசன்னியத்தோடு ஆ என்றபடி இரக்கத்துடன் அடியனோடு கலந்து கொண்டார் இந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறாரு. அவர் மேன்மையுள்ள உயர்ந்த விண்ணவர்களாலையும் நிலத்தேவர்களான இந்த பூலோகத் தேவர்கள் வேதியர்களாலேயும் பொருந்தி வணங்கப்படுகின்ற எம்பெருமான் இந்த நாளில் அடியே நெஞ்சத்தில் நிலை நின்றார். கெண்டை மீன் போன்ற விழிகளையுடைய மங்கையரும் பெரும் செல்வமும் நல்ல குழந்தைகளும் உயர்வான பெற்றோரும் இனி எனக்கு அவரே என்கிறார் நம்மாழ்வார். மேலா தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்தொழும் மாலார் இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார் சேலாய் கன்னியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே அப்படிங்கிறார். தன்னுடைய உரிமையெல்லாம் பிடுங்கிக்கிட்டார் அவர் தான் எனக்கு நல்ல மங்கையரும் அவர் தான். அவர் கெண்டை மீன் போன்ற விழிகளுடைய மங்கையரும் அவர் தான். பெருஞ்செல்வமும் பெருமாள் தான். நல்ல குழந்தைகளும் பெருமாள் தான். உயர்வான பெற்றோரும் இனி எனக்கு அவர் தான் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். அழகான பாசுரம் 5ஆம் திருமொழியில் 1ஆம் பாத்தில் இருக்குது. மேவா தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்தொழும் மாலார் இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார் சேலாய் கன்னியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே அப்படிங்கிறாரு. அவர் தான் எம்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறத எல்லா ஒரு சுற்றத்தினுடைய உறவுகளுடைய பெயர்களெல்லாம் அழகாக சொல்கிறாரு. கெண்டை மீன் போன்ற விழிகளுடைய மங்கையரும் அவர்தான். பெருஞ்செல்வமும் நல்ல குழந்தைகளும் உயர்வான பெற்றோரும் இனி எனக்கு அவரே ஆகிறார் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். ஆ என்று அருள் செய்து அடியனோடு கலந்து கொண்டார் அப்படிங்கிறாரு. இரக்கத்துடன் அடியனோடு கலந்து கொண்டாரா. பாஞ்சசன்னியத்தோடு திருச்சக்கரமும் பாஞ்சசன்னியத்தோடு என்னுடைய பிறவிக்கடலை நின்று நான் தவிக்க தேவாதி தேவன் என்னோடு கலந்துக்கிட்டார். ஆ என்றபடி இரக்கத்துடன் அடியனோடு கலந்து கொண்டார் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்களை படிப்பதனால் நாமும்
ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் பெறுவோம். நாமும் இந்த வைகுண்டம் சென்றடைவோம் என்பது உறுதியான விஷயம். நம்மாழ்வாரை பின்பற்றுவோம். நம்மாழ்வாருடைய வரிகளை தினந்தோறும் படித்தோமானால் பெரிய பேறு பெற்றுவிடலாம். திருநாடும் நாமும் சென்று விடலாம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.